ஏய் வேணாம், கொடுத்துரு. வேண்டாம், கொடு நர்மதா, தயவு செஞ்சு கொடு. என்ன எழுதி வச்சிருக்க? சொல்லு, என்ன எழுதி வச்சிருக்க? அதெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன், நீ கொடு. இல்ல ரோகிணி, நீ ஏதோ அழுதுட்டே எழுதுன. அது என்னன்னு தெரியாம நான் கொடுக்க முடியாது. சோ இத நான் படிச்சுட்டு தான் கொடுப்பேன். நர்மதா வேண்டாம், அடுத்தவங்க லெட்டரை படிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? தயவு செஞ்சு கொடு. அடுத்தவங்க லெட்டரை படிக்க கூடாதுதான். ஆனா ஒருத்தர் அழுதுகிட்டே உட்கார்ந்து எழுதுனா அதை படிக்கலாம், தப்பில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்ல. நர்மதா வேண்டாம், சொல்றத கேளு, கொடு அத. நீ அத படிச்சேன்னா என் மானமே போயிடும். அதெல்லாம் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். படிச்சுட்டு மறந்துடுறேன். ஏய் வேண்டாம், அது லவ் லெட்டர், நீ படிக்க கூடாது. ப்ளீஸ் என்ன நம்பு. லவ் லெட்டரை யாராவது அழுதுட்டே எழுதுவாங்களா? சொல்லு, அழுதுட்டே எழுதுவாங்களா? நான் மகேஷ காதலிக்கிறேன், ஆனா பார்க்க முடியல, பேச முடியல, அதனால அழுதேன். அது தப்பா? சொல்லு, தப்பா? இது லவ் லெட்டருங்கிறதுனால குடுக்கறேன், வெச்சுக்கோ. தேங்க்ஸ். ஓகே, என்ஜாய் பண்ணு. லவ் லெட்டர் அழாம சந்தோஷமா எழுது. சாரி நர்மதா, உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. எது கூப்பிட்டீங்க? உட்காரு. என்ன? இல்ல, நானும் வீராப்பாவும் உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும், ஒரு தம்பியா நின்னு உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா உண்மையிலே எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன பயம்? அதான் நானும் கூட இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடலான்னு சொன்னனே. அப்புறம் என்ன பயம்? எனக்கு மாப்பிள்ள வந்து சேருவாருங்கிற நம்பிக்கையே இல்ல. கடைசியில எங்க அப்பா அம்மா சம்மதிக்கல, அதனால இந்த கல்யாணத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாரோன்னு பயமா இருக்கு. அதான் மாப்பிள்ள கிட்ட வார்ன் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. மகேஷ் உங்க வார்த்தைக்கு பயந்து சம்மதிச்சிட்டாருல்ல. அதுதான் பிரச்சனையே. அவரு எனக்கு பயந்து தான் சம்மதிச்சிருக்காரு, ஆனா மனப்பூர்வமா சம்மதிச்ச மாதிரி தெரியலையே. மனப்பூர்வமா சம்மதிச்சிருந்தா அவர் இந்நேரம் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாரு, நம்ம ரோகிணி கிட்ட பேசி இருப்பாரு. ரோகிணி அப்படி கண்கலங்க விட்டுருக்க மாட்டாரு. வேணும்னா இன்னொரு தடவை போய் பேசி பாப்போமா? இல்ல நர்மதா, பிரச்சனை அவரு இல்ல, அவங்க அப்பா அம்மா தான் பிரச்சனை. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நேரா கோயம்புத்தூர் கிளம்பி போய் அவங்க அப்பா அம்மாவை தூக்கிட்டு வந்துடலாம்னு தோணுது. எது? அவங்க அப்பா அம்மாவை தூக்கிட்டு வர போறீங்களா? ஆமா, அத தவிர எனக்கு வர வழி தெரியல. அவங்கள தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டா மாப்பிள்ள இங்க வந்துருவாருல, அவங்கள இங்கே தங்க வச்சு நிச்சயம் பண்ண தேதியில கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன பேசுறீங்க? இது உங்க ரைஸ் மில் வியாபாரமா? ஒருத்தர் பொருள் வாங்கிட்டு பணத்தை கொடுக்கலன்னா அவங்கள தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு மிரட்டி பணம் வாங்குறதுக்கு? இது வாழ்க்கை. நம்ம வீட்டு பொண்ணு அங்க போய் வாழ வேண்டாமா? இப்படி அசால்ட்டா தூக்கலாங்கிறீங்க? எப்படியாவது எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், இத தவிர எனக்கு வர வழி தெரியல. சரி, அப்படி தூக்கிட்டு வந்துட்டா தாலி வேணா கட்ட முடியும், வாழ வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை பாத்திர முடியுமா? அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு பத்திரமா பாத்துப்பாங்களா? ஒரு கல்யாணத்துல எத்தனையோ விஷயம் இருக்கு. இப்படி எடுத்தும் கவுத்தம்லாம் பண்ணிட முடியாது. அப்ப நான் என்னதான் பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறேன்னா என்ன பண்ண போறா, அதையாவது சொல்லு. கதிர், மகேஷும் உங்க அப்பா அம்மாவும் இங்க வருவாங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அத நான் பாத்துக்கிறேன், என்ன நம்புங்க. அதுதான் எப்படின்னு நான் கேக்குறேன். எப்படின்னு நல்லா சொல்ல முடியாது கதிர்.
நான் சத்தியமா சொல்றேன், நான் மகேஷ கூட்டிட்டு வருவேன், இந்த கல்யாணம் நடக்கும். என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க. நீ சத்தியம்னு சொன்னா அதுல நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கும். நீ அவங்கள சம்மதிக்க வச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் உன் பேச்ச கேட்டு அமைதியா இருக்கேன். ஐயா சண்டியரே, எல்லா விஷயத்தையும் சண்டியர்த்தனம் பண்ணியே சரி பண்ண முடியாது, புரியுதா? புரிஞ்சிருச்சு குருவே. ம்